இல்லாம வேற யாருடா இருக்கா? அதனாலதான் உன்கிட்ட சொல்லி இவ்ளோ அழற. சும்மா சொல்லக்கூடாது. அழகா அழுது சீன் போடுறா. கண்டிப்பா இனியன் டென்ஷன் ஆவா. இன்னைக்கு ராசாத்திக்கு இருக்கு. அவ்வளவு தூரம் கொழுப்பாடிச்சா பிரியமா? நான் இப்ப வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். வந்து அவளை பாத்துக்கிறேன். அத்தை, இனி என்ன அத்தை சொல்றாரு? வந்து அவள் ஒரு கை பாக்குறேன்னு சொல்லியிருக்கான். கண்டிப்பா அந்த ராசாத்திக்கு அடி இருக்கு. நல்லா வாங்கட்டும் அத்தை. எவ்வளவு திமிரா பேசினா அவ. விடு, இனிய வந்தா அவளை ஒண்ணு இல்லாம பண்ணிடுவான். ஏய் ராசாத்தி, எங்கடி இருக்க? வாடி. ஏய், எதுக்குடா அப்ப கத்திக்கிட்டு இருக்க? அப்பா ஒரு நிமிஷம் சும்மா இருங்க. மாமா. ஏய், குமரனை பத்தி என்னடி சொன்ன? டேய், அவ ஏதோ விளையாட்ட சொல்லிட்டா. பெருசு சுமாரு சொல்லு. என்ன சொன்ன? குமரனுக்கு விளையாட தெரியாது, போனா போகுதுன்னு இறக்கப்பட்டு எனக்காக டீம்ல வச்சிருக்காங்கன்னு சொன்னியா? ஆமா மாமா. ஆனா நான் எதுக்கு சொன்னேன்னா இனியா, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் அறிவு இருக்காதா? எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கணும். அது என்ன கை நீட்டுறது? அப்பா உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. இன்னைக்கு இவ குமரனை பத்தி பேசுறா, நாளைக்கு உங்களை பத்தி ஏதாவது பேசுவா. இவ்வளவு சும்மா விடக்கூடாதுப்பா. இப்பவே தட்டி வச்சாதான் அடங்கி இருப்பா. இல்ல மாமா. ஏய், வாய மூட. என் அண்ணனை பத்தி தப்பா சொல்ல நீ யாரு? நான் எதுவும் தப்பா சொல்லல. ஊருக்கே தெரியும், இனிய மாமா இல்லனா அந்த டீம்ல யார் இருந்தாலும் ஜெயிக்க முடியாது. இதுதான் உண்மை. இது யாராலையும் மறுக்க முடியாது. ஏய், இவ்வளவு சொல்லியும் திரும்ப திரும்ப நீ அதையே சொல்றல? உன்ன டேய் விடுடா. அவதான் ஏதோ புரியாம பேசிட்டு இருக்கா. அவளை அடிச்சாலும் திட்டினாலும் அவ அதை தான் சொல்ல போறா. விட்டுரு அவளை. அப்பா அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன்ப்பா. அதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. முதல்ல அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேருங்க. என் உயிரை வாங்குறதுக்குனே வந்திருக்கா. யாரு அவளோட பைத்தியம்? இவ்ளோ தூரம் சொல்லியும் குமரன் அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்கா. அவ தெரிஞ்சுதான்டா பண்றா. ஏதாவது நடந்து இந்த குடும்பம் பிரியணும் அவளுக்கு. அண்ணா நீ எதுவும் தப்பா நினைக்காத. டேய், நான் எதுக்குடா தப்பா எடுத்துக்க போறேன்? விளையாட்டா சொல்லியிருக்கா, சீரியஸா எடுத்துக்காத, விடு. சரிண்ணா, இங்க இருந்தா உன் மூடு சரியா இருக்காது. நம்ம பிராக்டிஸ் போலாம் வா. அவர் எங்க கூப்பிடுறீங்க? அவரெல்லாம் எங்கேயும் வரமாட்டாரு. அண்ணி, அவ பேசுனது தப்புதான். அதுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் உங்ககிட்ட. அதெல்லாம் முடியாது இனியா. அவ பேசினதுதான். அவளுக்கு நீங்க பெருசுனா எனக்கு என் புருஷன் தான் பெருசு. அதுவும் இல்லாம அவ சொன்னது என்னைக்கும் என் காதுல ஒழிச்சிட்டே தான் இருக்கும். அதுக்கு இந்த கபடி போட்டியில ஒரு முடிவு கட்டிடலாம். அவரு உங்களை எதிர்த்து விளையாடணும். அதுக்கப்புறமா பாத்துக்கலாம் யார் வின் பண்றான்னு. நீங்க விளையாடுறீங்க, வின் பண்றீங்க. நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஜெயிக்கல, நான் சொன்ன மாதிரி செய்வேன். அவ்வளவுதான். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு அப்புறம் உங்க இஷ்டம்.
ஏய் கண்மணி, ஏய் கண்மணி, ஏய். வேற வழி இல்லை இனியா. நீயும் குமரனும் எதிரெதிரா விளையாடித்தான் ஆகணும். இது குமரனோட மான பிரச்சனை. மாமா ஏய். நான் ஏன் எதுவும் பேசாத. என் மூஞ்சிலேயே முழிக்காதடி. நினைச்ச மாதிரி இந்த குடும்பத்தை பிரிச்சுட்டால, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன செவுள் பிஞ்சு. எந்திரிங்கடா, இனியும் வந்துட்டான். என்னடா மாப்பிள, ஏதோ ஒரு மாதிரி இருக்க? ச்சே, ஆ? எப்ப விட்டு தொலையும்னு இருக்க. இன்னும் 6 மாசம் இவளை வச்சு எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. தினம் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏய், வந்துட்டே இருக்கு. என்னாச்சுடா? யார் மேல கோவமா இருக்க? வேற யாராவது இருக்கும். வீட்டுல வந்து ஒருத்தி உட்காந்துட்டு இருக்காளே, அவளாலதான். யாரு? ராசாத்தினாலயா? டேய், அந்த பிள்ளை என்னடா பண்ணா? சும்மா எப்ப பாரு அந்த பிள்ளை மேலேயே ஏதாவது பழிய போட்டுக்கிட்டு இருக்காத. பாவம்டா அந்த பிள்ளை. ஏய், என்னடா பழிய போடுறாங்க? சும்மா பழிய போட நான் என்ன லூசா? வீட்டுல உட்காந்து வீட்டையே ரெண்டாக்கிட்டு இருக்கா. பாவமா பாவம். அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு சின்ன விஷயத்த பெரியமா கிட்டயும் அண்ணிக்கிட்டையும் சொல்லி இப்ப குமரனை நம்ம டீம்லயே விளையாட விடாம பண்ணிட்டாடா அவ. டேய், ராசாத்தில எதுவும் பிரச்சனை பண்ணிருக்க மாட்டாடா. நீ ஏன் ஏதாவது தப்பா புரிஞ்சுக்காதடா. அட போடா, அவ என்கிட்டயே சொல்றா குமரெல்லாம் வேஸ்டா, கபடியில நான் தான் பெஸ்டா. அது மட்டும் இல்லாம அவனால என்ன ஜெயிக்கவே முடியாதான். நான் இருக்கிறதுனாலதான் அவனை டீம்ல வச்சிருக்கோன்னு ஏதேதோ சொல்லி உசுப்பேத்தி விட்டுருக்கா. எல்லாத்தையும் ராசாத்தியடா பேசுனா? பின்ன யார் பேசுனா? அவ தான் பேசுனா. அவ போட்ட பிளான்ல குடும்பம் 2ஆ பிரிய போகுது. பக்காவா பிளான் போட்டு ப்ராப்பரா நடத்திக்கிட்டு இருக்கா. அவ பேசின பேச்சுக்கு அண்ணியும் பெரியமாவும் அவனை நம்ம டீம்லயே விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் பரவாயில்லடா. குமரன் நமக்கு எதிர் டீம்ல விளையாட போறானா? அதை தாண்டா என்னால தாங்கிக்க முடியல. இது எல்லாத்துக்கும் காரணம் ராசாத்தி தான். தள்ளிடா மச்சான். சாரிடா மச்சான், எல்லாம் என்னால் தான்டா. நீங்கள் 2 பேர் பிரிஞ்சுதான் விளையாடினா அந்த மேட்சே தேவையில்லடா. இந்த டோர்னமெண்ட்டே கேன்சல் பண்ணிடலாம் மாப்ள. டேய், டேய், நம்ம இந்த கபடியே விளையாட வேணாம்டா. தங்கச்சி ஆப்ரேஷனுக்கு வேற எப்படியாவது பணம் ரெடி பண்ணிக்கலாம்டா. டேய், நீ கொஞ்சம் சும்மாறா. நடுவில் போட்டு எல்லாத்தையும் குழப்பிக்காத. என்னன்னாலும் சரி, நம்ம இந்த மேட்ச் விளையாடுறோம், ஜெயிக்கிறோம், அவ்வளோதான். நீ சுமார். மாப்ள, அதுக்கு இல்லடா, என்னால் நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிடக்கூடாதுடா. டேய், நாங்க ஏன்டா பிரிய போறோம்? இது பொம்பளைங்க உள்ள சண்டை போட்டுக்கிறாங்க. நீ அதை விடு. அதனாலலாம் நாங்க பிரிஞ்சிட மாட்டோம். என்ன ஆனாலும் அவன் என் அண்ணன். அவனை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அதே சமயம் இந்த மேட்ச் எனக்கு முக்கியம்தான். என்ன ஆனாலும் சரி, நான் யாருக்காகவும் இந்த மேட்சை விட்டு கொடுக்க மாட்டேன். இதை பார், நான் உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். உன் தங்கச்சி ஆப்ரேஷனுக்கு பணத்தை புரட்டுறோம், அவ்வளோதான். எதிராக எங்கள் அப்பாவே வந்து விளையாண்டாலும் சரி, அவரை எதிர்த்து நிற்பான்னா என்ன ஆனாலும் பரவாயில்ல. நீங்கள் அதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. வாங்க, ப்ராக்டிஸ் பண்ணலாம் வாங்க. எதுக்கு ராசாத்தி தேவையில்லாம குமரனை தாழ்த்தி பேசணும்? அவ இப்படி பேசுற ஆள் இல்லையே. இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு. உடனே ராசாத்திக்கு ஃபோன் போட்டு என்ன ஏதுன்னு கேட்போம். என்ன ராசாத்தி, இதையும் பலமா யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லை டவுரா. மாமா வந்த உடனே அவர்கிட்ட சொல்லி குமர மாமாவை ஜெயிக்க வைக்க சொல்லணும். அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏதோ நீயும் நல்லது பண்ணணும்னு பாக்குற. நீ எனக்கு புரியுதான்னு பாப்போம். அதெல்லாம் என் மாமாவுக்கு புரியும். அவர் கண்டிப்பா என்ன பாராட்டுவாரு பாரு. நான் சொன்ன உடனே மணி அடிக்குது பாரு. அழகண்ணே. ஹலோ, சொல்லுங்கண்ணே. என்ன ராசாத்தி இப்படி பண்ணிட்ட? என்னாச்சுண்ணே? அம்மா, உன்னால குடும்பத்துக்குள்ள பிரச்சனையாகி அதனால இனியனை எதிர்த்து குமரன் டோர்னமெண்ட்ல வேற டீமோட ஆட போறானாமே. அதுவா? அம்மா, என்னம்மா இவ்வளவு சாதாரணமா அதுவான்னு கேக்குற? நீ எதுக்குமா தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் பண்ற? இப்ப பாரு, இனிய உன் மேல இப்ப பயங்கர கோபத்துல இருக்காம்மா. என்னது? மாமா என் மேல கோவமா இருக்காரா? பின்ன கோவப்படாம என்னம்மா பண்ணுவான்? ஏமா, அவனே எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த டோர்னமெண்ட்ல நம்ம ஆடி ஜெயிக்கணும்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கான். இந்த நேரம் பார்த்து நீ பேசின பேச்சினால குமரன் அவனை எதிர்த்து எதிர் டீம்ல விளையாட போறான். ஏமா, இப்படி ஒரு நிலைமையில அவனுக்கு டென்ஷன் ஆகுமா ஆகாதா?
என்னென்ன சொல்றீங்க? இதுக்கு போய் மாமா ஏன் டென்ஷன் ஆக போறாரு? அவரு அண்ணனுக்காக விட்டு கொடுத்துருவாருன்னு தானே நினைச்சேன். ஏம்மா ராசாத்தி, இனி ஏன் விட்டு கொடுக்குற ஆள் தாம்மா. ஆனா விட்டு கொடுக்க முடியாதபடி அவனே இப்ப தானா போய் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டானே. என்னென்ன சொல்றீங்க? அம்மா என்னத்தம்மா சொல்றது, எங்க கபடி ஃப்ரெண்டு நாகராஜோட தங்கச்சிய ஹாஸ்பிட்டல்ல உடம்பு முடியாம அட்மிட் பண்ணியிருக்காங்கம்மா. அந்த பொண்ணுக்கு சின்னதா ஒரு ஆப்ரேஷனு. அந்த பொண்ணுக்கு அடுத்த மாசம் வேற கல்யாணம்மா. அந்த குடும்பம் கையில இருந்த காசை பூரா அந்த கல்யாணத்திலே போட்டு முடக்கிட்டாங்கம்மா. இப்போ ஆஸ்பத்திரி செலவுக்கு கூட காசு இல்லாம அவங்க அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்கம்மா. இனியந்தான் அவங்கள்ட்ட நான் பணம் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லி ஆறுதல் சொன்னாம்மா. அம்மா அதுக்காக தாம்மா அவன் இந்த டோர்னமெண்ட்லேயே ஆடுறேன்னு ஒத்துக்கிட்டான். ராசாத்தி, இப்போ அந்த பொண்ணுக்கு ஆப்ரேஷன் நடக்கணும்னா நாங்கள் இந்த மேட்ச்சில் ஆடி ஜெயிச்சே ஆகணுமா. ஐயோ, அது மட்டும் இல்லைம்மா, இனியனை எதிர்த்து யார் வந்தாலும் பரவாயில்ல, ஏன் அது குமரனாவே இருந்தாலும் பரவாயில்ல, அவன் கண்டிப்பாக இந்த டோர்னமெண்ட்டில் நம்ம ஜெயிச்சே ஆகணும்னு வீராப்பா இருக்கான். கண்டிப்பா குமரனால இனியனை ஜெயிக்கவே முடியாதுமா. குமரன் தோத்து போய் எப்படியும் அசிங்கப்பட போறான். அது இன்னும் வீட்டுல மேலும் மேலும் பிரச்சனையாக்கதாமா போகுது. ஏமா எல்லாம் ஒன்னாலதான்னு எல்லாரும் கடைசியில உன் மேலதாமா பழிய போட போறாங்க. ஏரா சத்தி, எல்லாத்தையும் யோசிச்சு செய்யறவ நீ இந்த விஷயத்துல ஏமா இப்படி யோசிக்காம பண்ணிட்ட? மா எப்படியாவது எதையாவது பேசி குமரனை சமாதானப்படுத்த பாருமா. ஏன்னா இனிய விளையாடணுங்கிறதுல உறுதியா இருக்கான். பாத்துமா, வீட்டுல பிரச்சனை வராத மாதிரி பாத்துக்கோ. சரி. டோரா, நான் ஒன்னு நினைக்க அங்க வேற ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. இனிய மாமா அவரோட ஃப்ரெண்டு தங்கச்சியோட ஹாஸ்பிட்டல் செலவுக்காக கபடி விளையாடுறாராம். டோர்னமெண்ட்ல ஜெயிச்சு வர பணத்தை வச்சுதான் அந்த பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்ண போறாங்களாம். அப்போ அவ்வளவுதான், இனியும் தோக்க மாட்டான். சும்மாவே அவன் விட்டு தர யோசிப்பா. இப்போ இது வேறயா? நான் மாமா கிட்ட குமர மாமா பிரச்சனை பத்தி சொல்லியே ஆகணும், இல்லனா வேற மாதிரி ஆயிடும். ஒரு நல்லது பண்ண போய் இப்ப நான் பெரிய பிரச்சனையில மாட்டிக்க போறேனே. இவ எதுக்கு ஃபோன் பண்றா? ஏன் மாப்பிள பிராக்டிக்ஸ் வராம இங்க உட்காந்துருக்க? டேய், வீட்ல இருந்து ஃபோன் வருதுடா, எடுத்து பேசுறா. ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போதே. அவளுக்கு வேற வேலை இல்லை, சும்மா சும்மா ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பா. அவளை பார்த்தாலே எனக்கு கோவம் தான் வருது. இப்போ நான் ஃபோன் அட்டன் பண்ணேன்னு வச்சுக்க, என் மூடே ஸ்பாயில் ஆகிடும். சரி வா, ப்ராக்டிஸ் பண்ணுவோம். சரி வா. என்ன இனியும் ஃபோன் எடுக்கலையா? ஆமா டோரா, எனக்கு பயமா இருக்கு. கபடியில மாமாவை ஜெயிக்கவே முடியாது. அவர் விட்டு கொடுத்தாதான் உண்டு. கண்டிப்பா குமர மாமா தோக்க தான் போறாரு. அப்படி அவர் தோத்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். இத சாக்கா வச்சு பெரியத்தையும் கண்மணியும் குடும்பத்தை ரெண்டு ஆக்கிடுவாங்க. ஐயோ, அதை நினைச்சு பார்த்தாலே படப்படன்னு வருதே. நான் குடும்பத்தை ஒண்ணு ஆக்கணும், வம்சம் விளங்கணும்னு நினைச்சு பண்ணது இப்போ குடும்பத்தை பிரிக்கிற அளவுக்கு வந்து நிக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ இத பண்ணும்போதே எனக்கு தெரியும் இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை வந்து நிப்பன்னு. நாம இதை எப்படியாவது சரி பண்ணணுமே. மாமா போன் எடுக்கலன்னா என்ன, எப்படியும் கிரவுண்ட்ல தானே இருப்பாரு. நான் நேர போய் பார்த்து அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி பிரச்சனை மேலும் ஆகாம இதோட முடிக்கிறேன். கண்மணி, என்னடி இடிஞ்சு போய் உட்கார்ந்திருக்க? உன் மாமியார் ஏதாவது சொன்னாளா? சொல்லு, அவளை உண்டு இல்லன்னு பண்ணிடுறேன். ஐயோ அம்மா, தலையும் புரியாம வாழும் புரியாம உளராத.
அத்தெல்லாம் என்ன ஒன்னும் சொல்லல. அந்த ராசாத்தி தான். ராசாத்தியா? அவ என்னடி பண்ணா? சித்தப்பா நான் சாப்பிட்ட வரைக்கும் போதும், நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். மாமா உட்காருங்க மாமா, சாப்பிட்டுட்டு போலாம். இல்லை ராசாத்தி, நிறைய சாப்பிட்டா அப்புறம் சரியாக ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. அட உட்காருங்க மாமா. நீங்க துடிக்கிற துடிய பார்த்தா என்னமோ நீங்க விளையாடி தான் டீமே ஜெயிக்கிற மாதிரி பில்டப் கொடுக்குறீங்க. எப்படியும் இனிய மாமா ஒருத்தர் விளையாடி தான் இந்த டீமையே ஜெயிக்க வைக்க போறாரு. நீங்களா சும்மா ஒப்புக்கு தான் நிக்க போறீங்க. இதுல பிராக்டிஸ் பண்ணா என்ன, பண்ணலனா என்ன? சாப்பாடாவது நல்லா சாப்பிடுங்க மாமா. ஏண்டி அவளே ஒரு தோத்தாங்கொல்லி, அவளை இவ்வளவு தூரம் பேச விட்டுருக்கீங்க. அவளை அடிச்சு பல்லெல்லாம் தட்டிருக்க வேண்டாம். அவளுக்கு வாய் அவ்வளவு நீளுதா? எங்கடி அவ? கூப்பிட அவள. இன்னைக்கு நான் குடுக்கிற குடுப்புல அவ வாயையே திறக்க கூடாது. என்ன பண்ண போறேன்னு பாரு. ஐயோ அம்மா, நீ ஒன்னும் பண்ண வேண்டாம், அப்புறம் பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும். அதுக்குன்னு அவளை சும்மா விட சொல்றியா? யார் அவளை சும்மா விட போறா? என் புருஷனை கபடி விளையாட வச்சு டோர்னமெண்ட்ல ஜெயிக்க வச்சு அவ மூஞ்சில கரிய பூச போறேன். அது மட்டும் இல்ல, அவளுக்கு முன்னாடி நான் இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுத்து நான் தான் இந்த வீட்டு மூத்த மருமகன்னு நிரூபிக்க போறேன். போடி போடி பொச கட்டவள, புள்ள பெக்க போறாளாம் புள்ள. ஏய் என்ன வாடி, எங்க வாடி, வா வா. என்னம்மா? ஏய் குழந்தை எப்ப வேணும்னா பெத்துக்கலாண்டி. ஆனா அந்த ராசாத்திய இந்த வீட்டை விட்டு அனுப்ப இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்காது. என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ உன் புருஷன்கிட்ட என்ன சொல்லிருக்க? கபடியில ஜெயிக்கலனா நீ இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு சொல்லிருக்கல? ஆமா, அந்த ஆளை மிரட்டுறதுக்காக அப்படி சொன்னேன். நீ எதுக்கு சொன்னியோ அது எனக்கு தெரியாது. ஆனா நீ இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொன்னா உன் மாமியார் தான் ஒத்துப்பாங்களா இல்ல உன் மாமனார் தான் ஒத்துப்பாரா? யாரும் உன்னை போக விட மாட்டாங்க. மா, ஒருவேளை என் புருஷன் ஜெயிச்சிட்டா? யாரு? உன் புருஷனாவது ஜெயிக்கிறதாவது? அவனுக்கு கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாது, வானை ஏறி வைகுண்டமா போறான். நிச்சயம் தோக்க தான் செய்வான். ஏய் இத பாருடி, உன் புருஷன் ஜெயிக்கிறது முக்கியம் இல்லடி. அந்த ராசாத்திய இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்கணும். அதுக்கு உன் புருஷன் தோத்தாதாண்டி நல்லது. ஏய் ரொம்ப எல்லாம் யோசிக்காதடி. அதான் உன் புருஷன் விளையாடுற லட்சணத்தை தான் பார்த்தனே. அவன் கண்டிப்பா தோக்க தான் செய்வான். நீ அத புடியா புடிச்சுக்கிட்டு என்ன அவமானப்படுத்திட்டாங்க, நான் இந்த வீட்டை விட்டு போறேன்னு பிரச்சனை பண்ணு. இல்லம்மா, சரி போய் தொலையட்டோன்னு விட்டுட்டாங்கன்னா? அப்படிலாம் விட மாட்டாங்க. உன் மாமியார் லேசுப்பட்டவங்களா என்ன? இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராசாத்தி தானே. அவ மேல எரிஞ்சு விழுந்து அவளை வேணா வீட்டை விட்டு அனுப்ப சொல்லுவாங்க. அப்போ மங்கையும் சப்போர்ட்டுக்கு வர முடியாது, பாரி ஐயாவும் சப்போர்ட்டுக்கு வர முடியாது. இனியும் கூட அவளை ஏத்துக்க மாட்டான். ராசாத்தி குடும்பத்தை ரெண்டாக்கிட்டான்னு சொல்லி உன் மாமியாரு அவளை நிரந்தரமா வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவாங்க. இத பாரு, நீ சும்மா சின்னதா கொளுத்தி மட்டும் போடு, அது அப்படியே குப்புன்னு பத்திக்கும். எப்படி? ஆமாம்மா, நீ சொல்றதுதான் சரி. இத வச்சு அந்த ராசாத்திய வெளியே அனுப்புறேன். கபடி 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 அப்படிதான் அப்படிதான் ஏறு கபடி 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 ஏறா விட்டுறாதடா கபடி 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 வெயிட் பண்ணு